குழம்பு வித்தியாசமான டேஸ்ட் போட்டா நான் சொன்ன மீனுக்கு இறால் இது இவ்வளவு நேரத்துக்கு ஒரு 100 தரம் சாப்பிட்டு பாத்துப்பேன். மாமி மசிக்க போறா. கண்டி போடும். இந்த அளவு 100 ரூபாய். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களோட கேஜி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்டா, இன்னைக்கு வளமைய மாதிரி ஒரு சமையல் வீடியோ தான் பார்க்க போறோம். வளமைய மாதிரி என்று பலகாரங்கள் செய்கிற மாதிரி இல்லை, இன்றையா எங்கட மதிய உணவை தான் பார்க்க போகிறோம். மாமி தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறா. நாங்கள் ஏற்கனவே எங்கட ஸ்டைலில் இப்படி மீன் குழம்பு வைக்கிறது சமைக்கிறதுன்றத வீடியோக்குள்ளே காட்டியிருக்கிறோம். ஆனால் மாமி எப்படி வைக்கிறவா, மாமியின் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்றத நாங்கள் காட்டல. அதால் இன்றைக்கு மாமியின் கையால் சமையல் எப்படி இருக்குது, என்னென்ன கறி வைக்க போகிறாண்டு சாப்பிடும் பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி செய்ய போகிறாவண்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வணக்கம். என்ன இன்றைக்கு ஒரு நான் இவ்வளோ நாளும் நீங்கள்லாம் கறி மச்சச்சால கறி நான் செய்ய போறேன். அதான் நான் முதல்ல இதுல சொன்னேன். நான் உண்டைக்கு உங்களோட கைப்பக்குவத்துல இப்படி செய்றீங்க. தம்பி சொல்ல மாட்டான். எனக்கு மாமி சமைக்கிறான் பிடிக்கும். நீங்க சொல்லாதே. சக்திக்கு நான் சக்தி வேலை நாக்கள நான் சமைக்கிறான் பிடிக்கும். நான் சமைச்சேன் அதெல்லாம் அம்மா பிள்ளைகளுக்கும் அம்மாண்ட சாப்பாடு விருப்பம். நடுக்க சாப்பிட்டாதானே. இப்ப புதுசா வந்தாதான் சொல்லுவேன். இது என்ன மீன்? இது பேர மீன் அம்மா. இது இதுன்ற விலை கொட்ட 150 ரூபாய் ஒரு மீன். ஒரு ஆளுக்கு தான் காணும் கறி. ஒரு ஆளுக்கு காணும் கறி. அப்ப இப்ப மீன் விலை கூடவோ என்னன்னு தெரியல. நான் சந்தைக்கு மீன் கரையெல்லாம் போடுறேன். ராண்ட கொஞ்சம் போடுவோம். இந்த விலையில கொண்ட மீன் ராலும் சுவையா கூட. இப்ப நானும் சக்தியும் தான் சாப்பிட போறோம். மாமி சாப்பிடல. நைனாதி தீட்டமே. அதால எங்களுக்கு காணும் பார்த்தாலே தெரியும் நாங்க என்னென்ன சமைக்க போறோம். நெஞ்ச பாருங்க, பயலி மரவள்ளி கிழங்கு எல்லாம் எடுத்து வச்சிருக்கு. புளி பால்ல ஊற விட்டுருக்கீங்க. பால் எல்லாம் புளிஞ்சு வச்சாச்சு. இருக்குதானே இதையும் போடுவோம். மற்றது மீன் போட்டாச்சு. இனி புளிய பிணைஞ்சு விட போறா. பழப்புளி விடுறோம். உங்களுக்கு மாங்காய் விருப்பம், எங்களுக்கு புளி விருப்பம். எங்களுக்கே வித்தியாசம். நாங்க முதல் சமைக்க மாங்காய் போட்டு சமைச்சு காட்டினாங்க. இது பழப்புளி மீன் கறி. ஏன்னா இதுவும் கூட்டி வைக்கிற மீன் கறி தானே. வேற என்ன மாதிரி மீன் கறிகள் வைக்கிற நீங்க? வெங்காயங்களை தாளிச்சு போட்டு வைக்கிற. சில பேர் தக்காளி பழங்கள் எல்லாம் போட்டு தாளிச்சும் வைக்கிறாங்க. ரஜிக்க நல்லா இருக்கும். ரஜி கட்டாயம் தேவை. வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் மாசதீர கொஞ்சம் வட்டி வைக்கிறாங்க. சின்ன வெங்காயம் வேண்டினாங்க. அது ஒரு சந்தையில ஒரு விலை. ஒரு சந்தையில 300 ரூபா, ஒரு சந்தையில 400. மாமி என்றபடியா விலைகள் எல்லாம் உங்களை சொல்றா. ஓகே, அடுத்தது தூள். தூள் தேவையான அளவு. நாங்க இனி எங்கட தூளும் முடியுது செய்வோம். ஆனா காட்டுறோமோன்னு தான் தெரியல. பாப்போம், முடிஞ்சா தூள் அரைக்கிறோம். உள்ளி குத்தி போட போறீங்களோ வட்டி போடுவோம்? ஓகே, பசலைக்கருக்கு தான் குத்தி போடுறாரு. இதுக்கும் கறி கேக்க குத்தி போட்டா இன்னும் பாசம். வட்டி போடுறத விட குத்தி போடுறதான் பாசம். சில பேருக்கு அதுக்கு அந்த அவிஞ்சிருந்தா பிடிக்கும் கறிக்குள்ள என்ன சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கு எங்கட மதிய உணவு தான் சாப்பிட்டு காட்ட போறோம். நான் தான் சாப்பிட்டு காட்ட போறேன். சக்திதாசன் பழமைய மாதிரி ஓட்டத்துக்கு போயிட்டா. அவருக்கு சீசன் டைம் பிஸி ஆயிட்டது போட்டார். நானும் மாமியும் தான் செய்கிறோம். என்ன போடுறது? கருவேப்பிலை போடலாம். போடுவோமே. பால் விடுவோம். இப்ப பால் விடுவோம். 2வது பால். என்ன 2வது பால் விட்டு 3 விடுவோம். தேவையான தண்ணியும் விடலாம் தானே. நாங்க பால் வச்சிருக்கிறதால
சில பேர் பாலே விடாம தண்ணியையும் விட்டு செய்யும். சில கொலஸ்ட்ரால்காரர் வருத்தக்காரர் நாங்களும் ஆசை தீர பால்லாம் பாவிக்கிறோம். பாவிக்க கூடாது. அடுத்தது உப்பு போட போறோம். கொஞ்சம் கூட மாதிரி கிடக்கு என்ன. ஓகே, உப்பு போட்டு இனி அவிய வச்சா கறி ரெடி ஆயிடும். இப்போ கருவேப்பிலையும் போட்டுடுவோம். சேர்ந்தாலும் கேட்க போட்டா தான் உள்ளியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சுவையா இருக்கும். ஓகே சரி, இனி மூடி போட்டு அவிய வைக்கிறதாம் வெயில. சோறாங்க உள்ளுக்கு அவியுது. இனி மற்ற கறியை பார்ப்போம். இனி அடுத்தது என்ன? பசலைக்கறி வைக்க போறோம். ஓகே, அதுக்கு முந்தின காலத்துல எங்கட காலத்துல மரவள்ளிக்கிழங்கு உருளைக்கிழங்கு போட வேண்டிய இதுக்கெல்லாம் நாங்கள் மரவள்ளிக்கிழங்கு தான் பாவிக்க வேண்டிய கறியை. மரவள்ளிக்கிழங்கு மலிவு, உருளைக்கிழங்கு விலை. இப்ப என்னடாண்டா மரவள்ளிக்கிழங்கு டபுள் விலை. உருளைக்கிழங்கு விலை குறைவு. மரவள்ளிக்கிழங்கு 400 ரூபாவா, உருளைக்கிழங்கு 200 ரூபா. காலம் மாறிட்டு இப்ப மரவள்ளிக்கிழங்கு போடுறோம். பயலிக்கறிக்கு இதுக்கு உண்மையான பேர் பயிரியா, பயிரி. நாங்க போன முறை பசல் கலவி திருப்பி நாங்க தண்ணிக்க வச்சுட்டேன். இப்பயும் பயலி இருக்குதோ? சீசன் முடிஞ்சது என்ன மாதிரி அம்மா வச்சிருந்தா இந்த அளவு 100 ரூபாய். பயலி ஓகே நவில. நாங்க முதல் வீடியோல பயலின்னு சொன்னாங்க. அதுக்கு தான் எங்களுக்கு கமெண்டில் ஒரு ஆள் சொல்லியிருந்தவர் இது பேர் பயிரியண்டு. எங்கடைய ஆக்கள் தான், இலங்கை ஆக்கள். உண்மையான பேர் பயிரியா. நீங்க ஒருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதானோ? ஓ, கொஞ்சமும் விட தேவையில்லையோ? நானண்டா தண்ணி தான் விட்டு செஞ்சேன் நாங்க முதல். அடுத்தது கிழங்கும் போட்டு பயலியும் போட்டாச்சு. வெங்காயம் முடிச்சு போடுறாரு. வெங்காயம், உள்ளி, மிளகா சீரகம் எல்லாம் முடிச்சு போடுறாரு. நாங்கள் இப்ப இதை போட்டுடுவோம். மிளகா சீரகத்தை உள்ளியே அடிச்சு போடுவோம். ஓகே, இடிச்ச மிளகா சீரகம் இருக்குது. இதை போடுவோம். நிறைய வெங்காயம். மற்றது இறால் போடல. இறால் போட மறந்தோம். ஆனா பசலைக்கறி இப்படி காய்ச்சினாத்தான் எனக்கு விருப்பம். சைவமா காய்ச்சினா அது எனக்கு சமைக்க விருப்பம். சில பேர் இறால் போட்டு சமைக்கிறதா நல்லா இருக்கும். உப்பும் போட்டா வைக்கலாம். உப்பு தேவையான அளவு. சரி, இனி மூடி போட்டு மற்றதே அவிய வைப்போம். அப்ப தண்ணியே விட தேவையில்லை. ஓகே சரி, இனி அவிய வைப்போம். என்ன மாதிரி கறி இருக்கு? வாசம் வருது. நான் என்ன தள்ளி காட்டு. நீங்க சாப்பிட கூடாது. வாசம் வருது, சாப்பிடத்த சரியா போகுது. வாசமும் மணக்க கூடாதோ? அது நாங்க துறாக்கல திறந்தா கண்டி போடும். இப்பதான் கொதிக்குது. இனி வடிவா கொதிச்சு வத்த வேணும். ஆறுதலா கொதிச்சு. ஓ, சக்தி ஒரு மண் சட்டி மூடிய உடைச்சிட்ட. இப்ப பயலி என்ன நீங்க உங்களோட கைப்பட்டாலே வாசமா இருக்குது. அவிஞ்சு சோதரியா கண்டிக்கு போகுதோ தெரியாது. பொங்குது பொங்குது. திறந்து விடுறான் சரி போல. கையில சுடா போகுது. நல்ல வாசம் மணக்குது. நீண்ட நாள் அப்புறம் நான் சாப்பிட போறேன் மச்சம். புளிக்கஞ்சி செய்து காட்ட சொல்லி எங்கட ஃபேன் ஒரு ஆள் ஒரே கேட்டு கொண்டிருக்கிறார். சனிதான், சனி ஒரு ஆள் தான், ஒரு நாள் தான் மாமி மச்சம் சாப்பிட போறா. நல்ல விலையா இருக்கு இந்தியாவில. அதுதான் அப்ப பாருங்க, தண்ணி விடது இல்லையா நிக்குது. ஓ மேன இவ்வளவு தண்ணி நிக்குது. பிராட்டி போட்டு மூடி விட போறீங்க. இனித்தானே தூளுகள் இதுகள் போடுறது கூட போட்டுடுவோம்.
ஓ போடுவோம். தூள் மணக்குது வேலை மணக்குதுன்னு ஓகே, தூள் உப்பு போட்டுட்டீங்களே? உப்பு போட்டேன் நான். ஓகே, நாங்கள் இப்படி அவிய விட்டு கிழங்கு ரொம்ப போடுவோம். நிறைய போட்டுட்டு கிழங்கு எடுத்து சாப்பிட்றோம். இப்படி அப்படி நல்லா இருக்கும் என்ன சாப்பிட்றோம். எனக்கு தூள் போட்டா பிடிக்காது, வெள்ளைக்கறி தான் எடுப்போம். எங்களுக்கு தூள் போட்டாதான் பிடிக்கும். இங்கே பயலிக்கறிக்கு இப்போ தூள் போட்டாச்சு. நாங்கள் முதல்ல உப்பு போட்டுட்டோம் என்ன, இனி தூள் போட்டு பிராட்டி விட்டுட்டு அவிய வைக்க போகிறோம் திருப்பி ஒரு கொஞ்ச நேரம். அதுக்கு பிறகு என்ன போடுவீங்க? அதுக்கு பிறகு உள்ளி மிளகு சீரகத்தூள் அண்டை கிட்டிச்சேன் நான் எல்லாம் சேர்த்து. அதில் கொஞ்சம் கிடாக்குது, உள்ளி தான் அடிக்க வேணும். அதே மடிச்சு போடுறாரு. நல்ல வாசமா இருக்குது. சரி, சக்தியா கோபம் எப்படி இருக்கு? உப்பு கச்சாலும் அது தெரியாது. பார்க்க வேற லெவல்ல இருக்குது. இனி என்ன செய்யறீங்க? அவிஞ்சிட்டேன் எல்லாம். ஏன்னா நீங்க தண்ணி விடாம இருக்கீங்க, சந்தேகமா இருந்ததா நான் பார்த்தேன். நீங்களே தண்ணி விடாம இந்த உள்ளியே போடுவோம். உள்ளியும் மிளகு சீரகத்தூள் அடிச்சு வச்சேன்னா அதையும் போடுவோம். ஓகே, போட்டுட்டு மசிக்க வேண்டிய. இதுக்கு புளி விட தேவையில்லை, இந்த பசாலி புளி தானே. சில பேர் மாங்காய் போட்டு செய்யறவே. சரி, பசாலிக்கு புளி வருது. நாங்க ஒரு கப் போட்டோம். நாங்க நல்லா இருக்கும் மாங்காய், பிரியர்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த அளவுதான் கறி கொதிச்சு கொண்டு இருக்குதா. எங்களுக்கு நல்லா வத்தினா தான் பிடிக்கும். ஏன்னா முதல் மீன் கறியே மீனே பிடிக்காது. நான் இங்க சக்தி விட்ட பரம்பரைக்கு மீனே சாப்பிடுறேன். இங்க வந்துதான் மீன் சாப்பிடுறேன். ஓ, அவிச்ச முட்டை சாப்பிடுறேல, எல்லாம் மேக்கின படுத்தி படுத்தி எனக்கு தந்தது எல்வியல். சரியா, வடிவா மசிச்சாதான் நான் பிடிக்கும். சரி, மசிப்போம். நாங்க ரக்கி வச்சு மசிப்போமோ? நானும் இருக்கா ரச்சி கறி காய்ச்சின மாதிரி தான். நல்லா உரைப்புறாய்க்க போதும். மிளகாத்தூளும் போட்டு வாயில வைக்கலாம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கணக்கு நான் கொஞ்சமா பயலியும் கணக்க வந்துச்சு, அவிய கொஞ்சமா. இந்த கறி நல்லா வத்தி கொண்டிருக்கு. கொஞ்சம் சாப்பிட போறீங்களா கிழங்கு? தனியாவோ? 2 இடத்த தரட்டு சாப்பிட்டு பாருங்க உங்களோட பழைய முறைய. சரி, நான் கொஞ்சம் கிழங்கு சாப்பிட போறேன்னா மாமி மசிக்க போறா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேமராமேன் ஒருத்தர் இல்லாததான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. வரையில்லை ஒருத்தர். மரவள்ளி கிழங்குண்டாலே அது ஒரு டேஸ்ட்டு தான். இது நல்லா இருக்கு. தூள் அதெல்லாம் போட்டாதானே வேற அளவு. ஓகே, மசிச்சாச்சே நாங்களோட பயலி. பால் விட மறந்து போனேன். இந்த புள்ள வெள்ளச்சோறு நிற்கிது. வெள்ளச்சோறும் வெள்ளமா புட்டு தான் அந்த பிள்ளைக்கு நான் வேண்டி கொடுக்க போறேன். நான் நீண்ட நாளுக்கு பிறண்டே தான் வெள்ளச்சோறு சாப்பிட போறேன். எனக்கு பிடிக்கும். ஒரு தரம் தாரையில சமைச்சு சிவப்பு தான் சத்தாமண்டு. வெள்ளச்சோறும் பயலிக்கறியும் பால் விட மறந்து போனா இப்ப பாலை கொடுப்போம். பால் விட்டாதான் ஒரு தனி சுவையை உண்டு. பால் விடத்தானே வேணும் எல்லாத்தையும். நானண்டா இது இவ்வளவு நேரத்துக்கு ஒரு 100 தரம் சாப்பிட்டு பார்த்துப்பேன். டேஸ்ட் பார்த்து வந்துவிட்டு நான் சமையல் இடத்துக்கு சமையலும் முடிஞ்சோன்னு வந்துட்டு. வாவ், நல்லா இருக்கு பார்க்க. இது நாளைக்கு வெள்ளிக்கிழமை பழஞ்சோறு கூட கொடுக்கலாம். ஓ, என்ன நாங்க இடவைக்கே பழஞ்சோறாச்சா? இப்ப எல்லாம் சோறு இடவைக்கே பழஞ்சோறு மாதிரி ஆயிடும். அப்ப இடவைச்சா ஓகே. இப்போ எல்லாம் ரெடி. என்ன கறியை பார்ப்போம்.
ஆமாம், கறி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு. ஓகே, நீ ஒரு வேட்டை தான் நினைக்க. சரி, மாமி எனக்கு சாப்பாடு போட்டு தரப்போறா. என்ன செய்கிறதா தான் சாப்பிடலாம். சுட சுட சோறு, வெள்ளை அரிசி. ஏன்னா வெள்ளை சோறு நல்ல பெரிய சோறாக கிடக்கு. வெள்ளை பச்சை. நான் பெருசாக சாப்பிட மாட்டேன், நுரைப்பு எண்ணெய் உண்டும். அதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறதுக்காக. நல்ல வெயில் எப்படி இருக்கு? செம்ம. மீன் கறி, அடுத்தது பசலைக்கறி. ஓகே, கிள்ளியாச்சு. வாங்க சாப்பிட்டுப்பா. சரி, எப்படி இருக்கு? சரி, சாப்பிட்டு பார்க்க. கேமராமேன் இல்லாதால வீடியோ எடுக்கிறோம். கஷ்டம். நல்ல பெரிய சோறா கிடக்கு. என்ன பாஸ்மதி அரிசி மாதிரி நல்ல பெரிய சோறா கிடக்கு. சுடுதே சுடுதான் கொஞ்சம். நாங்கள் இந்த கீரி சம்பா பாஸ்மதியை தான் விரும்புகிறோம். நாங்கள் இந்த அரிசியே நல்லா இருக்கு. நல்ல வெள்ளை சோறு, நல்ல பெரிய சோறு. ஓகே, சாப்பிட்டுப்பா. குழம்பு முண்டைக்கு இறாலும் போட்டபடியா கொஞ்சம் வித்தியாசமா. குழம்பு வித்தியாசமான டேஸ்ட் போட்டா. நான் சொன்னேன் மீனுக்கு இறால் போட்டால், ரெண்டுக்கு இறால் போட்டால் நல்லா இருக்கும். வேற லெவல்ல தான் இருக்கு. பழஞ்சோறு சாப்பிடணும், இன்னும் வேற லெவல். இரவைக்கு பழஞ்சா சாப்பிடுங்க. வந்து சாப்பிடுவேன். என்ன மீன் இது? காரம் வேற லெவல்ல இருக்குது உண்மையாவே. தானே இருக்கும். மாமி சமையல் நல்லா இருக்கும். யூடியூபுக்கு சமைக்கிறதால இன்னும் நல்லா இருக்கு போல. நான் நடுவ சமைக்கிறேன், நல்லா சமைப்பேன். சக்தி தான் குறை சொல்லுவேன். 5 3 8 நாள் அறியா பண்டலுங்கார சமைப்பாளு. எல்லா சாமானும் இருக்க வேணும், போட்டு சமைச்சு சமைக்கணும். ஓகே, நான் இனி சாப்பிட்டது காணும். நீங்க எல்லாரும் இந்த முறையில் ஒரு சமைச்சு பாருங்க. மாமி போட்டதுகள்ல போட்டு செஞ்சா அந்த டேஸ்ட் வரும் தானே. சிலவெல்லாங்கட தூளும் கொஞ்சம் நல்லா. அதால நாங்க தூள் செய்யறதையும் போடுவோம் ஒரு வீடியோவா. இந்த முறையில் நீங்களும் சமைச்சு பாருங்கோ, எப்படி வருதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வேற லெவல் வீடியோவில் சந்திப்போம். என்ன, பாய்.